அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினமும் ஒரு நினைவூட்டல் என்ற அடிப்படையில் இன்றைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான ஒரு துஆவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். பாருங்க, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு நபரும் இன்னைக்கு கஷ்டம் இல்லாமல், சிரமம் இல்லாமல், சோதனை இல்லாமல் இன்னைக்கு வாழ்கிறது இல்லை. இன்னைக்கு அனைவர்களும் ஏதாவது ஒரு ரீதியில், ஒன்று குடும்ப ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக அல்லது பிள்ளைகள் ரீதியாக, ஏதாவது ஒரு ரீதியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் சோதனைக்குள்ளாக தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. பண்பானவர்களே, அதனால தான் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அல்லாஹ் உங்களை ஏதேனும் ஒரு விஷயத்தை கொண்டு சோதித்தால், உதாரணமாக ஒரு நோயை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறான், அல்லது ஏதாச்சும் ஒரு கடனை, அல்லது ஏதாவது ஒரு வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், இப்படி ஏதாவது ஒரு ரீதியில் அல்லாஹ் உங்களை சோதிச்சான்னு சொன்னால் நீங்கள் இந்த துஆவை ஓதுங்க. என்ன துஆ? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம் அனைவர்களுக்கும் தெரிந்த ஒரு துஆ தான். இந்த துஆவை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செய்யணும். எப்படி? யா அல்லாஹ், இந்த கஷ்டத்தை நீக்கி கொடு, இதைவிட சிறந்த ஒரு ஹைரை, இதைவிட சிறந்த ஒரு நற்கூலியை நீ எனக்கு கொடு என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே நம்பி முழு மனசோடு நம்ம கேட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை நீக்கி அல்லாஹ் அதைவிட சிறந்த ஒரு கூலியை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, அந்த காலத்தில், நாயகத்துடைய காலத்தில் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு சஹாபி பெண்மணி, அவர்களுடைய கணவர் பேர் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய கணவர் வஃபாத் ஆயிடுறாங்க. அப்போ உம்மு சலமா ரதியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய கணவரே போயிட்டாரு, இதற்கு பிறகு நான் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்ட்ட நான் துஆ செஞ்சாலும் என்னுடைய இந்த கணவரை விடவா அல்லாஹ் ஒரு சிறந்த கணவர் எனக்கு கொடுக்க போகிறான்? இந்த கணவரை விடவா அல்லாஹ் எனக்கு ஒரு சிறந்த கணவரை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக சொல்கிறாங்க. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லாச்சேன்னு சொல்லி அவர்களும் அல்லாஹ்விடத்திலே முழு மனசோடு இந்த துஆவை ஓதி, யா அல்லாஹ், இவரை விட சிறந்த ஒரு கணவரை நீ எனக்கு கொடு என்பதாக துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் உடனே அதை அங்கீகரித்து என்ன செஞ்சான் தெரியுமா? அல்லாஹ் எந்த கணவரை இவர்களுக்கு கொடுத்தான் என்பதை பாருங்கள். உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஈருலகத்திற்கும் தலைவர் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா இவர்களுக்கு கணவராக கொடுத்தான் என்பதாக சொன்னால், பண்பாந்தவர்களே, இந்த துஆவிலே எந்த அளவுக்கு சக்தி, எந்த அளவுக்கு பலம் இருப்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் இந்த உலகத்தில் அனைவர்களும் சிரமத்தில், கஷ்டத்தில், சோதனைகளை இன்னைக்கு இருக்கிறாங்க. யாருமே இன்னைக்கு நாம் முழுசாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, யாரும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இன்னைக்கு மக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் நாம் என்ன செய்யணும்? நாமும் இந்த துஆவை முழு மனசோடு ஓதி அல்லாஹ்விடத்திலே யக்கீனை வைத்து, நம்பிக்கை வைத்து இந்த துஆவை ஓதி நாம் இப்படி துஆ செய்தால் அல்லாஹு தாலா கண்டிப்பாக நம்முடைய சோதனைகளை நீக்கி, நம்முடைய வியாபாரங்களில் சரியான முறையில் வருமானங்கள் இல்லை, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து பாருங்கள், அல்லாஹ் இதைவிட பன்மடங்கு நமக்கு லாபங்களையும் வருமானங்களையும் அல்லாஹ் கொடுப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக வரக்கூடிய காலகட்டங்களில் இதுபோல அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆவை செய்து அல்லாஹ்விடத்திலே முழுமையாக நாம் நம்மளை ஒப்படைத்து அதிகமாக துஆவை செய்து அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீக்கி இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலைமையை விட அல்லாஹ் இதைவிட சிறந்த ஒரு நிலைமையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. துஆ செய்த வண்ணமாக இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.